ஒரு ரேண்டமான விலாக் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி பெட்டை கிளியர் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணுவேன். நமக்கு காலையில் வந்து டைம் இருக்காது. அதனால் அவங்க கிளம்புனதுக்கப்புறமா தான் இது எல்லாமே பண்ணுவேன். அப்புறமா வீடு வந்து மாப் போட வேண்டியிருந்துச்சு. வாரத்தில் 2 நாள் மாப் போடுவேன். அதையும் போட்டு முடிச்சாச்சு. அப்புறமா ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்கான சாரீ, ஜுவல்லரி எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த சாரியை ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து வரவே வரல. அதனால தான் நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ளீட்டிங் வந்து நான் பண்ணிக்குவேன். இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை ப்ளீட் வேணுமோ அதை எடுத்துகிட்டு 5ஓ 6ஓ 7ஓ எடுத்துகிட்டு அதை நல்லா மேலே வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சேஃப்டி பின்னை வந்து நம்ம மாட்டி வச்சிடணும். அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் மாட்டினதுக்கப்புறமா ஒரு டோரு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோவில் உள்ள கம்பியோ எதுலேயோ மாட்டிட்டு டோரில் மாட்டினோம் அப்படின்னா டோரில் மேலே தூக்கி போட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜன்னல் கம்பி மேலே தூக்கி போட்டுட்டு அதில் ஒரு கிளிப்பை மாட்டிட்டு நம்ம திரும்ப ஆர்கனைஸ் பண்ணலாம். எவ்வளோ தூரம் நம்ம கீழே விட போகிறோமோ அந்த இடத்துல ஒரு பின்னை மாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஜன்னலில் மாட்டிட்டு ப்ளீட்டை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பின் குத்திடலாம். ஷோல்டர் நம்ம பின் பண்ணுற இடத்துல நம்ம பின் பண்ணிடலாம். ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் இருந்தாலுமே இந்த ப்ளீட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அயனுக்கு பதிலாக அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னரை வச்சு நம்ம ப்ளீட் பண்ணோன்னா நல்லா நீட்டாக நிற்கும். அப்புறமா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம சாரீ கட்டும் போது எப்படி எங்கே வந்து நம்ம சொருகுவோமோ அந்த இடத்த சுற்றி மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணி சேஃப்டி பின்லாம் மாட்டிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஜன்னல் கம்பிலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹேங்கர்லேயோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டக்குன்னு எடுத்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ரீசெண்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா இன்னொரு ப்ளவுஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆரி ப்ளவுஸ் பிடிக்கும். ஆனால் அது வந்து நமக்கு ரொம்ப ப்ரைஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த ஐடியா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒர்க் மெட்டீரியல் வந்து நிறையா கிடைக்குது. நான் வந்து இதை போத்தீஸில் தான் மேக்ஸிமம் வாங்குவேன். இந்த மெட்டீரியலுமே நான் போத்தீஸில் தான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு கிராண்டாக நல்ல ஒர்க்கோடு இருக்குது. இதை நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய காஸ்ட் சொல்லுவாங்க. இதை நம்ம மெட்டீரியலை வாங்கி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஸ்லீவுக்கு மட்டும் வேணுன்னா ஸ்லீவுக்கு மட்டும் கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் நான் ஸ்லீவுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு மட்டும் இந்த ஒர்க் மெட்டீரியல் வாங்கிட்டு ஒரு சிம்பிளான ஒரு லேஸு மட்டும் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்குமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நம்ம பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து நிறையாவே கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு அது அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ளவுஸ் இது வந்து சிம்பிளான ஒரு ப்ரொக்கேட் ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணது. இதில் வந்து நான் ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ண ஒரு லேஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லீவ்லையும் நெக்கை சுற்றி வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நமக்கே தெரியும் லேஸோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த லேஸ் வாங்கி இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கவும் நமக்கு லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் கிராண்டாக. ஆனால் நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் நம்ம பண்ணிட முடியும். இந்த ப்ளவுஸும் இந்த மாதிரி தான் நானாக யோசித்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறமா இப்போலாம் வந்து நிறையா பேஜஸும் சரி ஷாப்லேயும் சரி இந்த மாதிரி ஒர்க் பண்ண மெட்டீரியலே கிடைக்கிது. இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மியாகும். டெய்லரிங் ஷாப்பில் பண்ண சொல்லி பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறையாவே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஒர்க்கு பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே. சுகர் பீட்ஸு அப்புறமா அந்த நிறைய விதமான பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு த்ரெட் ஒர்க்லாம் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. பேக் சைட்லேயும் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்திருக்கு. நான் இதை வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நம்ம இந்த மாதிரி மெட்டீரியலாக வாங்கி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அந்த மாதிரி அப்படின்னா நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம பண்ணிக்க முடியும். இதுவுமே நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. இந்த ப்ளவுஸ்லையும் அந்த ஸ்லீவில் கொஞ்சமாக நெட் டிசைனும் ஒர்க்கும் வந்திருக்கு. அப்புறமா இந்த ஒரு ப்ளவுஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ளவுஸ் நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. இது வந்து ஸ்லீவ் மட்டும் நெட்டு வரும். நமக்கு தேவைன்னா இன்னொரு நெட் மெட்டீரியலோட லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ட் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு டிரான்ஸ்பரன்சி வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் நார்மல் லைனிங் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்க அழகாகவே இருக்கும். இதெல்லாமே நான் எந்த பேஜில் வாங்கினேங்கிறத டேக் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.